Hi. NCERT Grade 11 Chapter 2 Structure of Atom உடைய book back solutions பார்த்துட்டு இருக்கோம். Question number 2.3 How many neutrons and protons are there in the following nuclei கேட்டிருக்காங்க. ஸோ elements உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த elements உடைய mass number கொடுத்துருக்காங்க, atomic number கொடுத்துருக்காங்க. ஸோ atomic number Z that is equal நமக்கு என்ன வரும்? Number of proton. ரைட். ஸோ நியூட்ரான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நியூட்ரானுக்கு என்ன ஃபார்முலா? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் இல்லையா? இசட் தட் கிவ்ஸ் என்னது? நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஸோ அவ்வளோதான். இது வந்து முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட இந்த கொஸ்டினே முடிஞ்சிச்சு. இனிமேல் நம்ம அப்படியே இது என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணி எழுத வேண்டியது. அப்போ இந்த பக்கம் நம்ம என்ன எழுதிக்கலாம்? புரோட்டான் நியூட்ரான் ரைட். ஸோ இந்த பக்கம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எலமெண்ட் எழுத போகிறோம். ஸோ எலமெண்ட் என்ன எழுதுகிறோம்? ஃபஸ்ட்டு கார்பன் உடைய அட்டாமிக் நம்பர் பாருங்கள் 6, மாஸ் நம்பர் 13. இப்போ ப்ரோட்டான் இங்கே நமக்கு 6 வரும். 13 மைனஸ் 6 என்ன வரும்? நமக்கு 7 நியூட்ரான்ஸ். அடுத்து ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா 8 மைனஸ் 8 6 வரும். ஸோ ப்ரோட்டான் 8, 16 மைனஸ் 8 நியூட்ரான் நமக்கு என்ன வந்துடும்? 8 வந்துடும். அடுத்து மெக்னீஷியம் 12, 24. நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் 12. ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான் 24 அண்ட் மைனஸ் 12 நம்ம போடும்போது நமக்கு என்ன ஆயிரும்? 12 கிடைக்கும். ரைட். அட்டாமிக் மைனஸ் மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அயன் Fe. ஸோ 56 மைனஸ் 26ங்கிற ஃபாலோ. 56 மைனஸ் 26 நமக்கு என்ன வரும்? 30 வரும். ஸோ நியூட்ரான்ஸ் வந்து 30. இங்கே கீழே அட்டாமிக் நம்பர் என்ன? 26. ஸோ ப்ரோட்டான் 26, நியூட்ரான் 30. அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் ஸ்ட்ரான்சியம் இங்கே 38, 88 இருக்குது. ஸோ 8 போச்சு அப்படின்னா 30, 50. அப்போ நமக்கு என்ன இருந்தது? நியூட்ரான் 50 அண்ட் ப்ரோட்டான் 38. ஸோ இதுதான் அந்த கொஷினுக்குரிய ஆன்சர். தேங்க்யூ.